நான் கத்தி கத்தி பேச மாட்டேன், ஆச்சா பூச்சான்னு பேச மாட்டேன், நம்ம எப்பவுமே கூலா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு மேடையில உட்கார்ந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதையை ஒழிக்கணும். போதையை ஒழிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றுல, தமிழ்நாட்டுடைய அரசு கட்சி வரலாற்றுல ஒரு கட்சி தலைவனுக்கு முன்னாடி எவனாவது கட்சி பொறுப்பாளர் சரக்க போட்டு வர முடியுமா? எந்த கட்சியோட தலைவர் முன்னாடி, அதாவது கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் சரக்க போட்டு வந்து செருப்ப கழட்டி அடிப்பாங்க. கட்சி தலைவன் மரியாதை இருக்கும். நேற்று பெரம்பூர் தொகுதியை எனக்காக விட்டு கொடுத்தாருன்னு சொல்லி விஜய் சொல்ல, பெரம்பூருடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தன் டப்புன்னு காலில் விழுந்தான், எந்திக்கவே இல்லை, விழுந்து கிடக்குறான். அதாவது சூர போதைன்னு சொல்லுவாங்கல்ல, மரண போதை, அந்த மாதிரி மரண போதையில ஒருத்தன் வேட்பாளர் அறிவிப்புல சரக்க போட்டு வந்து விஜயை கட்டி பிடிச்சி விடமாட்டான். அவன் கட்டி பிடிச்சி அவனும் விட கையை தூக்க மாட்டான், விழுந்து கிடக்கிறான். மரண போதை என்று தாவேக்கா பொறுப்பாளர்ல எழுதுறான். அவன் ஏன் மரண போதையோட வரான்? ஏன் சரக்க போட்டு வேட்பாளர் அறிவிப்புக்கு வந்து கட்சி தலைவரை கட்டி பிடிக்கிறான்னா, கட்சி தலைவன் இங்கிருந்து டெல்லி போகும்போதே பாட்டிலோட போற தலைவனுக்கு அந்த மாதிரி தொண்டன் தானே இருப்பான்.